Hello all. Today we are going to start our unit 3. In our unit 3, first topic is a state model. Okay. So state is nothing but already we have seen many states like hold, ready. Okay, life cycle of a process la வந்து இதெல்லாமே பார்த்திருப்போம். கரெக்ட்டா submit, hold, ready, running சரியா? So அந்த state model தான் இங்க வந்து we are going to see. Okay. So see, IO process has a similar state diagram. Okay, so நம்ம அதான் processல நம்ம முன்னாடி பார்த்தா அதே diagram தான் இங்கே வரும். Okay, it became ready when the CPU process initiated IO. So IO வந்து நம்ம initiate பண்ணிட்டோம்னா ready stateல வந்துடும். So finish ஆயிடுச்சுன்னா completed stateல வரும். ஓகேவா, அதுதான் நம்மளோட process IO processல முன்னாடி பார்த்த state diagram. So அதுக்கு நடுவில் வர்றதுதான் blocked, running state. Okay, hold state, submit state, இது எல்லாமே வந்து பிட்வீனில் வர்றது தான். பட் ஒரு யூஸ்வலாக பார்த்தோம்னா ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம், இன்னொன்று வந்து எண்ட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ ஸ்டார்டிங்க்கு வந்து இனிஷியேட்டுக்கு வந்து ரெடி, எண்டிங்க்கு வந்து கம்ப்ளீட்டட் ஸ்டேட். ஓகே, மிடில் வர்றது வந்து ரன்னிங். ஸோ அதுக்கப்புறம் வர்றது தான் பிளாக்கு, ஹோல்டு, அதெல்லாம் வரும். சரியா? ஸோ பாருங்கள், இதில் வர மாடியூல்ஸ் வந்து ஸ்பூலர், ஜாப் ஷெடியூலர், ப்ராசஸ் ஷெடியூலிங், டிராஃபிக் கண்ட்ரோலர், இதை தான் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ ஸ்பூலர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எல்லா ஜாபையும் வந்து ஒரு இடத்துல வந்து வச்சுருக்கிறது வந்து ஸ்பூலர். ஓகே, ஸோ பாருங்கள், பிளேஸ் ஆல் சப்மிட்டட் ஜாப் இன்டு அ ஃபார்ம் ஃபார் ப்ராசஸிங் பை தி ஜாப் ஷெடியூலர். ஸோ ஒரு பிளேஸில் எல்லா சப்மிட்டட் ஜாப்ஸும் வச்சுருக்காங்க. கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் ஜாப் ஷெடியூலருக்கு வந்தீங்கன்னா keep track of all the job in the system. ஸோ என்னென்ன ஜாப் நம்ம ஸ்பூலரில் வச்சுருந்தோமோ அதை ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான ஜாபை அவங்க செலக்ட் பண்ணி ரன் பண்ண வைப்பாங்க. ஓகே, அதான். ஸோ ஹோல்டில் இருந்தது ரெடி ஸ்டேட்டுக்கு வருது. ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணியிருந்தோம், சப்மிட் எல்லாமே ஹோல்டில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சூஸ் பண்ணுவோம், சூஸ் பண்ண ஹோல்ட்லேருந்து எடுத்து ரெடி ஸ்டேட்டுக்கு வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஷெடியூலிங்னா ரெடியாக இருக்கிறத வந்து ரன் பண்ண வைக்கிறது தான் வந்து ப்ராசஸ் ஷெடியூலிங். செலக்ட் அ ப்ராசஸ் டு ரன் அண்ட் அலோகேட் அ ப்ராசஸர். ஓகே, ஃபைனல் டிராஃபிக் கண்ட்ரோலர் வந்து கீப் ட்ராக் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆல் தி ப்ராசஸோட ஸ்டேட்ஸை வந்து ட்ராக் பண்ணிகிட்டே வருவாங்க. தென் ஃபார் சேஞ்சிங் தி ப்ராசஸ் மெக்கானிசம் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. தென் இன்டர் ப்ராசஸ் சிங்க்ரோனைசேஷன் அண்ட் கம்யூனிகேஷன், ஒரு ப்ராசஸ்க்கும் இன்னொரு ப்ராசஸ்க்கு ஒரு கம்யூனிகேஷன் வந்து சிங்க்ரோனஸ் ஆகுது அப்படின்றது பார்ப்பாங்க. ஓகே, அண்ட் கோஆர்டினேட் பிட்வீன் தெம்மும் வந்து டிராஃபிக் கண்ட்ரோலர் வந்து பார்ப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜாப் ஷெடியூலர். இங்கே பார்த்தோம், ஜாப் ஷெடியூலர் ஒரு ஒர்க் என்ன, எல்லா ஜாபையும் ட்ராக் பண்ணுவாங்க. தென் ஹோல் ஸ்டேட்லேருந்து ரெடி ஸ்டேட், ஓகே, ரன் பண்ண வைக்கிறது வந்து ஜாப் ஷெடியூலரோட ஒர்க். அதான் keep track of all the status of the job. Next, choose the policy by which job will enter into system. So priority யூஸ் பண்ணி கூட உள்ளே சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, யார் ஃபஸ்ட் வெயிட் பண்ணுறாங்க, தென் ரிசோர்ஸ் ரெக்வஸ்ட், சிஸ்டம் பேலன்ஸ் யூஸ் பண்ணி எந்த ஜாப் வந்து உள்ளே என்டர் பண்ண வைக்கிறதுன்றது வந்து they will choose it. Next, allocate the necessary resources. எவ்வளோ ரிசோர்ஸஸ் வேணுமோ அந்த ஜாபுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. லைக் மெமரி, டிவைஸ், ப்ராசஸர், இதுதான் நம்மளுக்கு ரிசோர்ஸஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டீஅலோகேட் பண்ணிடுவாங்க எல்லா ரிசோர்ஸஸையும். ஒன்ஸ் நம்ம என்ட்ரு பண்ண ஜாப் ஒர்க் கம்ப்ளீட் ஆனோடனே ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணது எல்லாத்தையும் வந்து டீஅலோகேட் பண்ணிடுவாங்க. இதுதான் ஜாப் ஷெடியூலர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஷெடியூலிங். ஸோ ஹியர் கீப்பிங் ட்ராக் ஆஃப் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் தி ப்ராசஸ், வெதர் ரன்னாக இருக்கா, ரெடியில் இருக்கா, பிளாக்ல இருக்கா. ஓகே, ஸோ இதை பண்ணுறவங்க, இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க வந்து டிராஃபிக் கண்ட்ரோலர். ஓகே, நெக்ஸ்ட்டு டிசைரிங் விச் ப்ராசஸ் கெட்ஸ் இன் டு தி ப்ராசஸர். எந்த ப்ராசஸரை வந்து கெட் பண்ணணும் அதை வந்து நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு எதை வச்சு பண்ணுவோம்னா ப்ராசஸர் ஷெடியூலர் யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் அலோகேஷன் ஆஃப் தி ப்ராசஸ் டு தி ப்ராசஸர் பண்ணுவோம். ஒன்ஸ் எவ்ரி திங் ஹஸ் பின் கம்ப்ளீட்டட், டீஅலோகேஷன் ஆஃப் தி ப்ராசஸ் ஃப்ரம் தி ப்ராசஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஜாப் அண்ட் தி ப்ராசஸ் சிங்க்ரோனைசேஷன். On the job level, there are usually mechanisms for passing condition between the jobs and steps. Job level, okay. For example, we might want to prevent job step 4 from being performed if job step 1 has failed. Okay, clear? If job step 1 fail ஆயிடுச்சுன்னா you have to prevent job step 4 from being performed. Okay, so on the process level, there must be a mechanism to prevent race condition. So இந்த race condition prevent பண்ணுறதுக்கு process லெவலில் வந்து race conditionனா இதான் சினாரியோ. ஒன்று வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா we have to prevent another job to be performed from where it is stopped. Prevent பண்ணுறதுக்கு we have to perform some mechanism. So race condition exists when the result of the computation varies depending upon the timing of the other processes. So for example, one process
Okay, like a process என்ன வச்சுக்கலாம்னா printer, request a printer, while another process is printing. Okay, print எடுத்துட்டே இருக்கக்குள்ள நம்ம print கொடுக்கிறோம். If printer were to be also assigned to the second process, so output என்னவா இருக்கும், ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்கிறதும் வரும், செகண்ட் ஒருத்தவங்க பிரிண்ட் கொடுத்தது கம்பைன் ஆகி வரும், இன்டர்மிக்ஸ்டாக வரும். ஓகேவா? ஸோ வி மஸ்ட் ஹாவ் அ மெக்கானிசம் டு ஸ்டாப் தி செகண்ட் ப்ராசஸ் ஃப்ரம் ரன்னிங் அன்டில் தி ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ரிலீசஸ் தி பிரிண்டர். புரியுதா? ஸோ இந்த சிங்க்ரோனைசேஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியர் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ப்ராசஸர் மேனேஜ்மெண்ட். ஓகே, so this is the lower level processor management, memory management, processor management upper level, device management traffic control பண்ணுவாங்க, information managementனா usually file systems தான் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து IO process, user creator processன்னு இருக்கும். ஓகே, சிஸ்டம் ப்ராசஸ் நாம் கிரியேட் பண்ணுற ப்ராசஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் IO ப்ராசஸ் பூலிங். ஓகே, நெக்ஸ்ட்டு CPU ப்ராசஸ், அதுக்கு அடுத்த லெவல் வந்து CPU ப்ராசஸ் 2, CPU ப்ராசஸ் 1. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறது ஜாப் ஷெடியூலர். ஓகே, ஸோ எதை சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க, ஜாப்ஸ் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம CPU ப்ராசஸ் எதோ கம்யூனிகேட் ஆகிருக்குன்னா it has been communicated, all the thing has been communicated to the information management, there is file system, and also CPU process communicated with the user creator process ஓட டைரக்டாக லிங்க் ஆகிருக்கு. கிளியர்? ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் இங்கே இருக்கும். Okay, once a job is scheduled, the system must perform the function of creating the process. ஒரு ஜாப் ஷெடியூல் பண்ணால் கிரியேட் பண்ணோம், டெஸ்ட்ராய் பண்ணோம், between the process வந்து மெசேஜ் சென்ட் பண்ணலாம். ஓகே, in a general system these function may be requested by the user process, job scheduler and the other processes. இவங்களோட ஒர்க் தான் ஷெடியூல் பண்ணுறது. ஓகே, அதுதான் மேலே பார்த்துருப்போம் டயக்ராம்லேயே. இந்த மல்டி ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட் தி ப்ராசஸ் ஷெடியூலர் and the synchronization mechanism may be called by the module of the system. Thus they form the very center of the kernel of this. Kernel already பார்த்துருப்போம், core part. Okay, so அங்கே தான் வந்து they will perform everything. So next is the job scheduling. Okay, அதோட functions and separate will be seen. So job scheduler ஓட main function வந்து may be done quite simply, quite elaborately or dynamically. எப்படி வேணால் பெர்ஃபார்ம் பண்ணலாம், சிம்பிளாகவும் பண்ணலாம், எலாபரேட்டாகவும் பண்ணலாம், டைனமிக்காகவும் பண்ணலாம். டைனமிக் in the sense on the spot இல்லை, according to situation நம்ம வந்து டைனமிக்காக பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, a simple 2-level priority algorithm allows a user with a higher priority to force the logout of the lower priority user. So priority algorithm யூஸ் பண்ணி so lower priorityக்கும் we can also send them. ஓகே, ஜாப் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கலாம். இல்லைன்னா ஹையர் ப்ரியாரிட்டியை சூஸ் பண்ணி we can also send them to perform it. ஸோ அல்காரிதம் யூஸ் பண்ணி எப்படி வேணாலும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்று ரன் ஆகிட்டு ஹையர் ப்ரியாரிட்டி வந்துச்சுன்னா ரன் ஆகிறத வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹையர் ப்ரியாரிட்டிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு ஒன்ஸ் ஹையர் ப்ரியாரிட்டி ஹாஸ் பீன் கம்ப்ளீட்டட் நெக்ஸ்ட்டு லோவர் ப்ரியாரிட்டியை வந்து சென்ட் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம வந்து அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? Next, a job scheduling algorithm of a batch system such as என்ன சிஸ்டமில் இருக்குன்னா OS/VS2 can be sophisticated. It takes into account not only the time a job arrives but also priority, memory needs, device needs, processor needs and the system balance. Okay, it will take account என்னென்னலாம் கன்சிடர் பண்ணுவாங்க, ப்ரியாரிட்டி மட்டும் கிடையாது, மெமரி, டிவைஸ், ப்ராசஸர், சிஸ்டம் பேலன்ஸ் வச்சு தான் வந்து ஜாபை வந்து என்ட்ரு பண்ண வைப்பாங்க. எங்கே பேட்ச் சிஸ்டம் லைக் OS/VS2. So next, function of the job scheduler. The job scheduler can be viewed as an overall supervisor that assigns system resources to certain job. Therefore, it must keep track of the jobs, invoke policies for deciding which jobs gets resources and allocates and deallocate the resources. Already பார்த்ததுதான், keep tracking, then resource allocate பண்ணுறது, allocate பண்ணதுக்கப்புறம் deallocate பண்ணுறது. Okay, இதான் function of the job scheduler. Next, one mechanism for keeping track of the job is to have a separate job control block. Process control block மாதிரி job control block. Okay, for ஒரு ஜாப்க்கும் அதில் ஜாபோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கும், கரண்ட் ஸ்டேட் ஆஃப் தி ஜாப் இருக்கும், அது என்ன ப்ரியாரிட்டி ஹையர் ஆர் லோவர், டைம் எஸ்டிமேட் டு கம்ப்ளீட், இந்த மாதிரி வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ஜாப் கண்ட்ரோல் பிளாக்ஸில் இருக்கும். Okay, so when a process is placed in a hold state,
sorry இது வேண்டாம் இது ஓகே இது மட்டும் போதும் one mechanism for keeping track of job is to have a separate job control block for each job in the system okay because it's figure 4.1 அதை நம்ம இங்க மென்ஷன் பண்ணல so 4.3 மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணா enough okay so figure 4.3 illustrate the type of the information that may be contained in a job control. Some information like priority time estimate is obtained from job control record submitted with the job. Other information such as current state is set by the operating system as I told already. Okay, everything have to mention it. Next, policies. The key concept is that there are more jobs that wish to run. Okay. That can be efficiently satisfied with the resource of the system. So in particular என்னன்னு பார்த்தனா most resources are finite. Example tapes or memory. Many resources cannot be shared or easily reassigned to the another process. So resources வந்து ஒரு processல யூஸ் பண்ணது வந்து another process வந்து எடுத்துக்க முடியாது okay காமனா so அது வந்து கொஞ்சம் complicated thing in here. Scheduling is considered a policy issue because its goals are usually subjective. For example, how would you rank the following goals? Running as many jobs as possible per day. Only run short jobs. Keeping the processor busy. Only run computation intensive long jobs. Fairness to all jobs. What does fair means? So நம்ம ஒன்று சொன்னோன்னா ஒரு கொஸ்டின் வந்து அரைஸ் ஆகுது என்னன்றது ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரேங்க் பண்ண முடியும் கோல்ஸை வந்து okay so next job scheduling in non-multi-programmed environment okay once a job has been assigned a processor it does not release the processor until it has been finished correct assign பண்ணா complete பண்ணோனே release ஆகும் example of scheduling jobs using a policy to reduce the average turnaround time. Since there is no multi-programming, we assume one CPU process is created for each job. Thus, the term job and process may be used interchangeably. Job நாலும் process நாலும் ஒன்று தான் இது இன்னொன்று வேர்டு இருக்குது டாஸ்க்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாமே வந்து சேம் கான்செப்ட் பட் we are using interchangeably around here okay so next job scheduling using shortest job first. So scheduling algorithm that runs the whole job with the shortest runtime first hold பண்ணிப்பாங்க எல்லாத்தையுமே அதில் ஷார்ட்டஸ்ட் எது இருக்கோ அதை ஃபஸ்ட்டு கூட ரன் பண்ணால் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம் க்யூ வந்து அவாய்ட் பண்ணலாம் மெனி நம்பர் ஆஃப் ஜாப் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து அவாய்ட் பண்ணலாம் ஓகே ஸோ தட் இஸ் when job 1 arrives it is run. When job 1 is running job 2 and 3 arrives. We choose to run job 3 next because it has the shortest estimated time to run than the job 2. ரெண்டையும் கம்பேர் பண்ணக்குள்ள ஜாப் 3 வந்து லெஸ் டைமில் கம்ப்ளீட் ஆக முடியும் அப்படின்றது வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறதுனால தே ஆர் அலோவிங் ஜாப் 3 ஃபர்ஸ்ட் தேன் தி ஜாப் 2 ஓகே நெக்ஸ்ட் ஜாப் ஷெட்யூலிங் இன் மல்டி ப்ரோக்ராம்டு என்விரான்மெண்ட் முன்னாடி பார்த்தது வந்து நான் மல்டி ப்ரோக்ராம்டு பார்த்தோம் ஹியர் மல்டி ப்ரோக்ராம்டு ஸோ தி பாலிசி வாஸ் டு மினிமைஸ் ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம் டி we then run the job with the shortest runtime எப்பயுமே நம்ம தான் வந்து சூஸ் பண்ணுறோம் ஓகே we assume that jobs were run one at a time. However, most systems actually use some form of multi-programming. நான்-மல்டி-ப்ரோக்ராமில் ஒரு ஜாப் தான் அட் அ டைம் ரன் பண்ண முடியும் அப்படின்றது பார்த்தோம். பட் அந்த கான்செப்ட் மல்டி ப்ரோக்ராமிங் அப்படி கிடையாது. ஸோ அட் அ டைம் ரன் பண்ணலாம். கரெக்டாக the function of the job schedule multi-program environment to select the jobs to run. Okay, at a time many jobs can be run. So next, let us assume a simple process scheduling algorithm so that if we can focus on the job scheduler. Okay, so next, let us assume a round robin where each process in the system is assigned a processor for some small time quantum. That is, if job n are running simultaneously, they get an equal share of the runtime. ஸோ ஒரு ஜாப் ரன் ஆகிட்டு இருக்கக்குள்ளே சைமல்டேனியஸாக இன்னொரு ஜாபுக்கும் வந்து நம்ம டைம் கொடுக்கணும். ரவுண்ட் ராபிங்கில் வந்து இப்போ நீ வந்து ஒரு 2 seconds வந்து ரன் ஆகுறீங்கன்னா நீ கொஞ்சம் ஹோல்டில் இரு, நான் நெக்ஸ்ட் ஜாபுக்கு வந்து டைம் கொடுப்பேன். இந்த மாதிரி ரவுண்ட் ராபினில் வந்து அது வந்து ஜாப்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரன்னிங்க்கு வந்து டைம் செட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுதான் ஜாப் ஷெட்யூலிங் மல்டி ப்ரோக்ராம் என்விரான்மெண்ட்டில் ஹேப்பன் ஆகுது. என்ன யூஸ் பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு ரவுண்ட் ராபின் அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் ப்ராசஸ் ஷெட்யூலிங் அல்காரிதம். இந்த ரெண்டு இது யூஸ் பண்ணி
jobs வந்து simultaneously வந்து they are making us to run. So இதோட overall summary பார்த்தோன்னா some priority concept can give certain job favor treatment. Yes, priority use பண்ணோம். Next, total throughput must be sufficient to get a day work done in less than 24 hours. Yes. So next, throughput we tried different scheduling algorithm. First three we are tried using the first in first out to reduce the wait time. Shortest job first gives us a low average turnaround time. Future knowledge gives the best turnaround time, but it's difficult to implement. Okay, so இதுதான் வந்து ஜாப் ஷெடியூலிங் பற்றி பார்த்தோம். ஸ்டேட் மாடல்லேருந்து வந்தோம். நெக்ஸ்ட் ஜாப் ஷெடியூலர், ப்ராசஸ் ஷெடியூலிங், ஜாப் அண்ட் ப்ராசஸ் சிங்க்ரோனைசேஷன், ஸ்ட்ரக்சர், ஜாப் ஷெடியூலிங்கோட ஃபங்க்ஷன்ஸு, அதில் வர பாலிசி. ஸோ நெக்ஸ்ட் நான் மல்டி ப்ரோக்ராம்டு என்விரான்மெண்ட், ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் மல்டி ப்ரோக்ராம்டு என்விரான்மெண்ட் சம்மரியோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அது யூனிட் 3யோட ஃபர்ஸ்ட் பார்ட். Okay, இன்னும் 2 part இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணோன்னா யூனிட் 3 will be over. Okay, so if so any doubt please kindly ask me. Okay, take care.